மேடம், அரசியல்வாதி பணத்தை கொடுத்தா மக்கள் வாங்க தான் செய்வாங்க. மக்களே பாவம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காசே பார்க்குறாங்க. கொடுக்குறவங்கள சொல்லாமல் மக்களை குறை சொல்கிறீங்க. வழக்கமாக அதிகாரிங்க எல்லாமே அரசியல்வாதிகளோட ஜாலரா தானே. நீங்கள் யாருக்கு மேடம் சப்போர்ட்டு? யோ, யாரை பார்த்து என்ன பேசுற? இவங்கள பத்தி என்ன தெரியும்? சாரி மேடம். ஏங்க சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? மேடமோட நேர்மையை பத்தி ஊருக்கே தெரியும். உங்க வியூஸ்க்காகவும் டிஆர்பிக்காகவும் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்காதீங்க. நான் மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கேன். நீங்க கேக்குற தப்பான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்களும் ஒரு பப்ளிக் சர்வன்ட் தான் சார். நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நாட்டுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு உதவியா இருங்க. 4வது தூண்னு சொல்றீங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. தேங்க்யூ. மேடம் 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 பதில் சொல்லுங்க மேடம். மேடம் 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 இன்னொரு क्वेश्चन மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் வந்துடுங்க. சரிங்க மேடம். கனி, என்ன வள்ளியம்மா? கனி இங்க வாடா. வரேன். வா. ஓடி வா, ஓடி வா, ஓடி ஓடி வா. என்ன செல்ல குட்டி. உட்காருங்க. உனக்கு நானு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஃப்ரூட்ஸ்? இப்படி திரும்ப உனக்கே தெரிஞ்சிரும். அங்க பாத்தியா? கிரேப்ஸ். வாவ், இதுக்கு தான் வள்ளியம்மா வேணும்ங்கிறது. ஃப்ரிட்ஜ்ல வச்சது தானே? ஆமா, உனக்கு அதானே பிடிக்கும். சாப்பிடு 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 சாப்பிடு. அப்படிதான், நல்லா சாப்பிடு. ஃப்ரிட்ஜ்ல வச்சத கூலிங்கா சாப்பிட கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிருக்கல. நீ ஐஸ்கிரீமும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்ட. நான் என்ன பண்றது? அதான் ஃப்ரிட்ஜ்ல கிரேப்ஸ் வச்சு சாப்பிடுறேன். சில்லுன்னு இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீரா, விடு வீரா. சும்மா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க கூடாது. குழந்தை தானே. அவளுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒன்னும் ஆகாதே, நான் நல்லா தானே இருக்கேன். முன்னாடியே இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்னு சொல்லி சொல்லி எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறியே. வலிமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அவங்க பிரின்சிபல் கால் பண்ணி வர சொன்னாங்க. எதுக்கு? மேடம் ஸ்கூல்ல எவ்ளோ பெரிய ஆளு, அப்படியே பெரிய பாராட்டு பத்திரமா கொடுத்து வாசிச்சு தள்ளிட்டாங்க. ஐயோ தங்கம். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லன்னு ஒரே பெருமை. ஐயோ ஐயோ, பாத்தியா வீரா? அப்படியா செல்லம்? சாப்பிடு 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 சாப்பிடு. வலிமா, இவ பண்றது எல்லாம் திமிருத்தனம், ஃபுல்லா கேடித்தனம். மொத்த ஸ்கூலும் இவள கண்டாலே அலறாங்க. ஏன் வீரா, சின்ன குழந்தை இவ அப்படி என்ன பண்ணிருக்க போறா? என்ன பண்ணாளா உங்களுக்கு தெரியாதா? மாசத்துக்கு எத்தனை நாள் வலிமா ஸ்கூலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன் நானு. எவ்வளவு கம்ப்ளைண்ட் இவ மேல. ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்களும் பேசாதீங்க வலிமா. வள்ளியம்மா, இந்தா சாப்பிடு. ஐயோ சும்மா இருடி. தலையில கர்ச்சிஃப கட்டிட்டு தெருவுல ஆடிக்கிட்டு இருந்திருக்கா. இவ வயசுல படிக்கிற புள்ளைங்க யாராவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? வராது. டீச்சர்ஸ் எதிர்த்து பேசுறோம். என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. பாவம், அவங்களால எதுவும் பதில் சொல்ல முடியலையா? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எந்த அட்டென்ஷனும் கொடுக்க முடியலன்னு பதறாங்க வலிமா. இவ கூட படிக்கிற எல்லா பசங்களையும் இவ அடிக்கிறா. சட்டையை கிழிச்சு விட்டுருக்கா. கேட்டா அப்படிதான் பண்ணுவேன்னு திமுற வேற. ஏண்டி, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னால எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? வீரா, முதல்ல டென்ஷன் ஆகாத. டென்ஷனை குற. மூச்சு நல்லா இழுத்து விடு. கொஞ்சம் தண்ணி எடுத்து குடி. பாத்துக்கோங்க, பேச்ச பாத்தீங்கல்ல. சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ, இவ்ளோ டென்ஷன் இருந்தா உடம்பு கெட்டு போயிடும் வள்ளியம்மா. டிவில சொன்னாங்க, உடம்புல வர பிரச்சனைக்கெல்லாம் டென்ஷன் தான் காரணமா. ஆமாண்டி, அந்த டென்ஷனுக்கு யார் காரணம்? நீதானே.
நான் தப்பே பண்ணல வீரா. தப்பு பண்றவங்க தட்டி கேட்டேன். அதுல என்ன தப்பு? பெரிய இவ தப்ப தட்டி கேக்குறாளாமா. உன் வயசுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. இங்க பாருடி, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். ஒழுங்கா இல்ல நான் போர்டிங் ஸ்கூல்ல மாத்திருவேன் பாத்துக்கோ. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். வலிமா சொல்லி வைங்க. இவன் ஒருத்தி. குட்டி, ஏன்டா சொல்ல இப்படி எல்லாம் பண்ற? பாரு சித்தி எப்படி கோச்சுக்கிறா. பாவம்ல, அவ எவ்வளவு பெரிய கலெக்டர். அவ வீட்டு பாப்பாவே இப்படி எல்லாம் பண்ணா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஐயோ நான் எதுவுமே பண்ணல வள்ளி. யாரா தப்பு பண்ணாங்கன்னா என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அடிக்கணும்னு தோணுது. ரோட்ல வரவங்க போடுற பாட்டு சத்தம் கேட்டா, ட்ரம் சவுண்ட் கேட்டா ஆடணும்னு தோணுது. நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுவும் பண்ணவே இல்லை வள்ளி. அதுக்கு போய் வீரா என்னை எப்படி திட்டுற பாத்தீங்களா? இங்க பாரு, நீ நல்லா சாப்பிட்டாதான் பெரியவளாயி உன் சித்தி மாதிரி பெரிய ஐஏஎஸ் ஆக முடியும். எனக்கு ஐஏஎஸ்லாம் போர். நான் அதெல்லாம் ஆக மாட்டேன். ஏன் கனி அப்படியே சொல்ற? வேற என்ன ஆக போற நீ? நான் ஏதாவது ஆவேன். ஏதாவதுனா அத பிளான் பண்ண கூடாது வள்ளி. லைஃப்ல நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கணும். ஏன் கனி, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி தரா? தெரியலையே, உள்ள இருந்து வருது. உன் சித்தப்பனை உனக்கு பிடிக்கலனாலும் நீ பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் அவனை பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு போதும். கனி இங்க பாரு, பாரு பாரு பாரு. ஒரு வாய் எனக்கு வேண்டாம். என்ன விடுங்க. கனி கனி சாப்பிடணுமா? இன்னும் ஒரு வாய். ஒரே விடுங்க. எனக்கு வேண்டாம். வா இந்தா ஆக்கட்டு. கனி சாப்பிடு செல்லம். தல, நீ எடுத்து சாப்பிடு. நீ எவ்வளவு நேரமா அந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருப்ப? தல, நீ எவ்வளவு நேரம் தான் உட்காந்து அந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்தாலும் இந்தாப்பான்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு தண்ணி கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ சாப்பிடு தல. இன்னும் ஒரு வாய். எனக்கு போதும். விடுங்க. கனி கனி இங்க வா. இன்னும் ஒரு வாய் தான். ஓடி வா. கண்மணி